நான் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருக்கு? ராமூர்த்தி. நான் செங்கிலிக்குப்பம் அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். நான் முன்னாள் இந்து முன்னணியில இருந்திருக்கிறேன். முன்னாள் பிஜேபியில திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்துல பிஜேபியில எஸ்சி அணி தலைவராக இருந்திருக்கிறேன். இந்து சமுதாயம் வாழவும் இந்து தர்மம் காக்கவும் என்ன இந்த சிலை செய்யறதுக்கு இந்த இடத்த அவங்களுக்கு குறைஞ்ச வாடகைக்கு கொடுத்து தண்ணி சப்ளை மற்ற மெட்டீரியல் சப்ளை இவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து நான் இந்த இதுக்காக நான் பாடுபட்டுக்கிறேன். ஆகையால இந்த சிலை இப்ப குடுக்கிற இது எவ்வளவோ போகுது. ஆனா இது 18 இல்ல 19,000 உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்றேன். இவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க? இவங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு நம்மள நம்பி வந்திருக்காங்க. எவ்வளவு நாள் அங்க தங்கிங்கிறாங்க? இங்க இப்போ நடக்கிறது 3ஆம் மாசம் நடந்துன்னு இருக்குது. 3 மாசம் நடந்துன்னு இருக்குது. இந்த சிலை பாம்பே சிலை மாதிரி நல்லா அழகா இருக்குது. என்ன இந்த சிலை எல்லாம் என்ன ரேட்டு? இந்த சிலை இதெல்லாம் 17,000 ரூபாயிலுக்கு இது கட்டன் ரைட்டா பேசுனாக்கா 16,000 இந்த சிலைங்க எல்லாம் கொடுத்துறோம். இந்த லைன்ல இருக்கிறது ஃபுல்லா பூரா நீங்க எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி இந்த சிலை 17,000 ரூபாய். இந்த லைன் பூரா இருக்கிறது 17,000 ரூபாய். வெளியூர்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இது மாதிரி இவங்க வாழ்றதுக்கு ராஜஸ்தான்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்காங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 குடும்பம் இருக்காங்க. குறைஞ்சது 10 பேர் இருக்காங்க. இவங்களே அச்சு வாங்கிட்டு செய்யறாங்க. அச்சு வாடகைக்கு எடுத்துன்னு இவங்க செய்யறாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப நலிவுற்ற குடும்பத்தை சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஆகையால நீங்க தான் ஆதரவு கொடுத்து நம்ம இந்து சமுதாயம் ஆதரவு கொடுத்து அடைக்காலம் கொடுத்து. இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க? விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பின்னாடி இவங்க கொழு பொம்மை ரெடி பண்றாங்க. சின்னது ஒரு சீசனுக்கு ஒரு விதமான பொம்மைகளை செஞ்சு கொடுக்குறீங்க. கொழு பொம்மை இது பண்ண போறாங்க. இந்த பக்கம் இந்த பெரிய சிலைகள்லாம் என்ன ரேட் வருது? இது 25,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த சிலை 9 அடி சிலை. இவங்களுக்கு பேக் போனா நீங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. அவங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க போய் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த இடத்துல இருப்பாங்க அவங்க? இவங்க இன்னும் இது கழிஞ்சு கொழு இதெல்லாம் கழிஞ்சு அதுக்கப்புறமா போறாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்களேன். வாணியம்பாடில இருந்து ஆம்பூர்ல செங்கிலிக்குப்பம் பஞ்சாயத்துல டான்சி டால்கோ என்ற இடத்துல விபி ராமூர்த்தி நாக்கா தெரியும். உங்க அப்படியே போன் நம்பர் இதுல சொல்றீங்களா? 93 45 08 34 89. அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. உங்க நம்பர் தெரியாதுங்களா? சரி, உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கலாம். சரி. இதுதான் அச்சடிக்கிற மாவு இல்ல? இதுதான் மாவு. சாக் பவுடர். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு எந்த சுற்றுப்புறத்தையும் கெடுக்காத மாசுபடாத ஒரு சுத்தமான ஒரு பவுடரை வச்சு செய்யறோம். இந்த பவுடர்ல இருந்து தான் சிலையா மாறுது. பவுடரு, தேங்காய் நாறு, இதை தவிர வேற எதுவும் நாங்க கலக்கிறது கிடையாது. இதுல கையில எடுத்தா கூட இது கையில எடுத்து இது பண்ணா கூட கைக்கு ஒண்ணும் ஆகாது. கைக்கு கொப்பளமோ சுண்ணாம்போ அதெல்லாம் கிடையாது. வெறும் சாக் பவுடர் மட்டும் தான். இந்த சாக் பவுடரும் நாரையும் வச்சு நீங்க அந்த அச்சில போடுவீங்க. ஆமா, சாக் பவுடர், தேங்காய் நார். இங்க இருக்கு பாரு தேங்காய் மண் நார். இந்த தேங்காய் நார் இந்த பாரு அப்படியே ரோலா இருக்குது பாரு தேங்காய் நார். பாரு வேலை செய்ய பெயிண்டிங் வேலை நடக்குது. ஒரு கலரா நீங்க எப்படி மாத்துறீங்க? இதுல இப்ப மேல ப்ளூ இருக்கு, அதுல இது இருக்கு, இப்ப பச்சை அடிக்கிறீங்க. இதுல எப்படி கலர்? அந்த கண்ணை வாஷ் பண்ணிட்டு அந்த மேல இருக்கு இல்லையா, அத வாஷ் பண்ணிட்டு இத வாஷ் பண்ணிட்டு வேற கெமிக்கல் போட்டு இது பண்ணிக்குவாங்க. ஒரு முறையும் நீங்க ஒவ்வொரு முறையும் அதை வாஷ் பண்ணணும். அவ்வளவு வேலை இருக்கு. ஆமா, வேலை இருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த கண்ணை வாஷ் பண்ணி பெட்ரோல் போட்டு
வேற கலர் கலக்காத டென்னர் போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வேற இது கலக்குறாங்க. ஒரு முறை ஒரு அதுல கலர் ஃபில் பண்ணா அந்த கலர் ஃபுல்லா நீங்க அடிச்சிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டு அப்புறம் திரும்ப இன்னொரு கலர் பண்றாங்க. அப்புறம் அவரோட மைண்ட்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்டா வச்சுப்பாரு எந்த இதுக்கு என்னென்ன கலர் போடணும். சிந்தனையே இருந்தாக்கா இது மாறிடும். கைக்கு என்ன கை கலர் வரணும், காலுக்கு என்ன ஒரு வரணும், எந்த இதுக்கு என்ன இது இந்த டிசைன் வருதா, இந்த பார்டருக்கு வந்து இது இதெல்லாம் தனித்தனி ஆள் வேலை செய்யுங்க. சில வந்து இது வந்து 16,000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு இது பண்றாங்க. எங்க காஸ்ட்லி தான், லாபம் கிடையாது. இதனுடைய காஸ்ட்லி 16,000 ரூபாய். எவ்வளவு செலவு வேணும்னாலையும் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்களானாக்கா, நேரில் வந்தீங்களானாக்கா ஏதோ கொடுங்க. ஒரு ராஜஸ்தான்ல இருந்து வந்து இங்க பிழைக்கிறதுக்கு வந்துக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே வந்து 16,000 ரூபாய். 16. இப்போ நிறைய வெரைட்டி, நிறைய மாடல். ஆமா, ஒன்னொன்னு ஒரு சைஸ். பின்னாடி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 அடி இல்ல, ஆமா 4 அடி சலைங்க. இதெல்லாம் 4 அடி சலைங்க.